இந்த வீடியோவை வழங்குபவர்கள் அருண் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அருண் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இப்போ சாலிகிராமம்ல ஏவிஎம் ஸ்டுடியோக்கு பேக் சைடுல பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு பக்கத்துல ஆர்காட் ரோட்ல இருந்து வெறும் 15 மீட்டர்ல ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டியை உருவாக்கி இருக்காங்க. 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ் 1250 ஸ்கொயர் ஃபீட்ல மாடர்ன் அமெனிட்டிஸோட ஸ்டார்டிங் பிரைஸ் 1,28 lakhsல இருந்து சூப்பரான ப்ராப்பர்ட்டிஸ் உருவாக்கி இருக்காங்க. நீங்களும் சாலிகிராமம் மாதிரி ஒரு மாசான ஏரியால அபார்ட்மெண்ட்ஸ் வாங்கணுமா? அருண் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஹாய். வரமாட்டேன்னு தானே நினச்சிங்க? சேச்சே, உங்களுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருந்திருக்கும். ஸோ அதனால் ஏதோ வர முடியாமல் போயிருக்கும்னு நினச்சேன். ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது. ஓ, சும்மா அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். எப்பா சார் மூஞ்சில் எவ்வளோ கோவம். கொஞ்சம் அப்பப்போ சிரிங்க சார், உடம்புக்கு நல்லது. ஆக்சுவலி நான் அப்பவே வந்திருப்பேன். அவ்வளோ கால் பண்ணுறேன், அட்டன் பண்ண மாட்டீங்க. அதான் கொஞ்சம் இரிட்டேட் பண்ணலாமேன்னு. நான்லாம் ஒன்றும் இரிட்டேட்லாம் ஆகலையே. ஆ பார்த்தேனே. ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க. அது என்னன்னு சொன்னீங்கன்னா? நான் காலேஜ் படித்தப்போ என் கிளாஸில் அசோக்குன்னு ஒரு பையன். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு என்ன பிடிச்சிருந்தது. லவ் பண்ணோம். ஆனால் அந்த லவ் 2 பேரும் சொல்லிக்கிற வரைக்கும் தான் அழகாக இருந்தது. கொஞ்ச நாள்லேயே எங்களுக்குள்ள ஏகப்பட்ட சண்டை. அது வேணாம், இது வேணாம், அது பிடிக்கல, இது பிடிக்கல. இப்போதான் அதுக்கு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பேர்லாம் வச்சுருக்கோம். அப்போலாம் அது என்னன்னே தெரியல. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு புரியல. நான் இப்போ அப்பப்போ யோசிப்பேன், அப்போ நமக்கு தான் பெருசாக மெச்சூரிட்டி இல்லையோ அப்படின்னு. ஆனால் நான் உட்காந்து பேசி அதை சரி பண்ணணும்லாம் ட்ரை பண்ணேன். அவன் ரெடியாக இல்லை. ஸோ கொஞ்ச நாள்லேயே 2 பேரும் இதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு டிசைட் பண்ணி பிரிஞ்சிட்டோம். அப்போ அது பயங்கரமாக ஹர்ட் பண்ணுச்சு. ஸோ அப்போதுலேருந்தே இந்த லவ் அப்படின்னாலே அது மேலே ஒரு பயம்,
நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். லவ் மேலே நம்பிக்கை இல்லைன்னா மேரேஜ் எப்படி? அதான் உங்ககிட்ட அன்னைக்கு அப்படி சொன்னேன். இதுக்கு தான் என்ன வர சொல்லி வேணான்னு சொல்கிறதுக்காக திரும்ப கூப்பிட்டீங்களா? அப்படி இல்லை, எனக்கு இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். சரி, உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க. என்னங்க சிரிக்கிறீங்க? நீங்க லவ்வே பண்ணது இல்லையா? ஹலோ, க்ரஷ் இல்லை யாரையாச்சும் பிடிச்சிருக்கோம்ல? ம், பிடிச்சலாம் இருந்தது. ம் காலேஜ் படிக்கும்போது ம் எனக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும். கிரிக்கெட் பிளேயர் சவு கங்குலி இருக்கார்ல, ம் அவரோட பெரிய ஃபேன் தான். ம் அவரை மாதிரியே அவளும் லெஃப்ட் ஹேண்டர். ஆ அவள் பேர் ஜாஸ்மின். பேருக்கு ஏற்ற மாதிரியே அவளை பியூராக இருப்பாள். போய் பக்கத்தில் நின்னா அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும். அதிகமாக பேச மாட்டா, சிரிக்க மாட்டா. அவள் லெஃப்ட் ஹேண்டர்னால அவள் லெஃப்டில் எழுதும்போது அதை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும். டெய்லி கேண்டீனில் தான் பார்ப்பேன் அவளை. எக்ஸாமில் எனக்கு முன்னாடி சீட்டு. எவ்வளோ குட்டி கட்டு நடித்தாலும் காட்டவே மாட்டா. சரி, அவங்க கிட்ட சொன்னீங்களா இல்லையா? லவ் சொல்கிற அளவுக்குலாம் எனக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு பையன் அவள் பின்னாடி சுற்றினான்னு அந்த பொண்ணுக்கே தெரியாது. சுத்தம். வாட் இஸ் திஸ் சரவணன்? ஆக்சுவலி நம்மளுக்கு யாராவது பிடிக்குதுன்னு வைங்களேன், சொல்லிடணும். அது ஒரு செம ஃபீல், தெரியுமா? அதான் இன்னைக்கு பார்த்த உடனேயும் ஃபஸ்ட்டே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். ஓகே, எனக்கு இந்த சஸ்பென்ஸ்லாம் வச்சா ஒரு மாதிரி தலையே வெடிச்சுன்னு போல இருக்கும். ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க, சொல்லுங்கள். நிறைய யோசித்தேன். ம் அப்புறம் எங்கள் அப்பா பார்த்த பையனுக்கே ஓகே சொல்லிட்டேன். ஆனால் என்ன, கொஞ்சம் டைம் மட்டும் கேட்டிருக்கேன். ஹலோ, என்னாச்சு? கங்க்ராட்ஸ், ஆல் தி பெஸ்ட். நான் பையன் பேர் என்ன, எந்த ஊர், என்ன வேலை பார்க்குறாரு? ஓகே சரவணன், எனக்கு டைம் ஆச்சு, நான் அப்படி கிளம்புறேன். பாய். கண்ணிலே ஓ கண்ணிலே கண்ணோரமாய் ஒரு ஈரமே, இந்த இரவெல்லாம் என்னை கொள்கிறதே. அன்பே அன்பே, இவள் வாசமுமே விட்டு செல்கிறதே. அன்பே அன்பே, நிழல் கூட விட்டு விலகுதே என் தூரிகை. வந்தா லவ் ஸ்டோரிலாம் சொன்னா, இப்போ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறா. காதல் என் கனவிலும் இன்று காதல் எரிகின்றதே. நெஞ்சே
வலிகளை உணர்ந்தாயோ இந்த காயத்தை தடுமாறினேன் அந்த நொடியிலும் காதல் காதல் மாயங்கள் யாவும் பெண்கள் வேஷமே கடவுளே கடவுளே ஓ காதல் ஏன் ஏன் ஏன்